ஆமானின் சதி வேலை. இன்னைக்கு பாருங்க, அந்த ஆமான் மொர்தெகாயின் அந்த யூத ஜனங்களையும் அழிக்க வேண்டும், இவர்கள் இருக்கவே கூடாது இந்த உலகத்துல என்று பயங்கரமான கிரியைகளை செய்து கொண்டும் மொர்தெகாய்க்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டும் காணப்பட்டான். கடைசியாக மொர்தெகாயை தூக்கு மரத்துல, தான் செய்த தூக்கு மரத்துல போடணும் அப்படின்னு திட்டம் போட்டு கொண்டே இருந்தான். பாருங்க, அந்த திட்டத்தின்படி அவனுக்கு நடக்கல. ஆனா அவன் செய்த தூக்கு மரத்துல அவனை தூக்கி போடும்படி தேவன் செய்தான். இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக குழி நோண்டி கொண்டே இருக்கலாம். எப்படா அந்த குழியில் அவன் வந்து விழுவான் என்று சொல்லி துன்மார்க்கன் காத்து கொண்டு இருக்கலாம். அல்லது பிசாசும் பாவம் என்னும் குழி, அல்லது மந்தர வலை என்னும் குழி, அல்லது நஷ்டத்துல போய் விடக்கூடிய குழி, அவமானப்படுத்தக்கூடிய குழி, இப்படி அநேக காரியங்களை வலைகளை விரித்துக் கொண்டு காத்து கொண்டே இருக்கலாம். ஆனா மொர்தெகாயை எப்படி தேவன் பாதுகாத்தாரோ, மொர்தெகாய்க்கு விரோதமாக எப்படி சதித்திட்டங்கள் செய்தார்களோ, அந்த சதித்திட்டங்கள் எல்லாம் தேவன் நிர்மலமாக்கி போட்டு எப்படி மொர்தெகாய் இந்த பூமியில வாழ வைத்தாரோ, உயர்த்தி வைத்தாரோ, அதே போல அவரை நம்புகிற உங்களையும் உயர்த்தி வைப்பார். ஆமான் செய்த சதித்திட்டம், ஆமான் பறித்த குழி, ஆமான் நட்டு வச்ச அந்த தூக்கு மரத்துல அவனே அதுல தொங்கும்படி தேவன் செய்தான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில அப்படிதான், என் வாழ்க்கைக்குள்ள அப்படிதான் ஒருத்தன் காத்து கொண்டு இருக்கான் வலை வச்சு. எப்படா இவன் வலையில விடுவான், எப்படா இவன் அவமானப்படுத்தலாம், எப்படா இவன் அசிங்கப்படுத்தலாம், எப்படா அந்த தேசத்தை விட்டு விரட்டி விடலாம், எப்படா என்று. அவன் செய்யறதெல்லாம் அவனுக்கு தான். அவன் வலிக்கிற குழியில அவன் தான் விடுவான். அது எனக்கு நல்லா தெரியும். என் ஃபியூச்சர் தேவன் எழுதி வச்சுட்டு தான் குழித்துக்குள்ள கொண்டுட்டு வந்தான். அதே போலதான் இஸ்ரவேலின் ஃபியூச்சரையும் யூதேயாவுடைய ஃபியூச்சரையும் எழுதி வைத்துட்டு தான் ஆமானுடைய சதி திட்டத்துக்குள்ள தேவன் கொண்டுட்டு போனான். ஆமானுடைய சதி திட்டத்துக்குள்ள கொண்டுட்டு போய் மொர்தெகாயின் தலையை உயர்த்தும்படி அந்த இடத்துல அவனை தலையை உயர்த்தினான். ஆமானை கொண்டே மொர்தெகாயின் தலையை உயர்த்தினான். அதே போலதான் இன்றும் உன்னுடைய சத்துருக்களின் கொண்டே உன் தலையை வைப்பான். என்னுடைய சத்துரு அவனுக்கு தான். அவனை கொண்டுதான் இவன்கிட்ட நெருங்கினா, இவன்கிட்ட இயேசு இருக்கிறான் அறியப்படி செய்யலாம். நீங்க உங்களுக்கும் அப்படிதான். உனக்கு சத்துருக்கள் பிசாசா இருக்கலாம், பிசாசு எழுப்பிவிடுற மனிதர்களா இருக்கலாம். அவர்களை கொண்டுதான் உன் தலையை தேவன் நிமிர பண்ணுவான். தாவீதோட தலையை அவனுடைய சொந்த மாமனார் சவுலை கொண்டுதான் நிமிர பண்ணினான். அதே போலதான் உன்னுடைய எதிரிகளுடைய, உன்னுடைய பிசாசு உனக்கு விரோதமாக எழுப்பி விடுற மனிதர்களை கொண்டே உன் தலையை தேவன் உயர்த்துவார். ஆமானின் சதி திட்டத்தை எப்படி நிர்மலமாக்கி போட்டாரோ, அதே போல உன்னோடு விரோதமாக செயல்படுற எல்லா சதி திட்டங்களையும் நிர்மலமாக்கி தேவன் உயர்த்துவார். ஒன்று மட்டும் தெரிந்தால் போதும், அவரை நீ முழுவதுமாக நம்பி அவரை பின்பற்ற.